idiyappam, paneer cubes, coriander leaves, oil, chopped onions, green chilies, pudina, curry leaves, salt, chana dal, mustard seeds, cumin seeds, urad dal, ginger, lemon, cashew nuts. 3 tablespoons oil add பண்ணிக்கோங்க. oil heat ஆகட்டும். இப்போ கடுகு தாளிச்சுக்கோங்க. 1 teaspoon mustard seeds, 1 teaspoon cumin seeds, ஜீரகம், இப்போ உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உராத் தால் 1 tablespoon chana dal add பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ cashew nuts முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். cashew nut எல்லாம் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பெல்லாம் ஆப்ஷனல், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் காரமாக சாப்பிடுவோம், அதனால் நான் கூட ஆட் பண்ணுறேன். மிளகாய், இப்போ இஞ்சி எடுத்துக்கோங்க, சின்ன துண்டு, புதினா எடுத்துக்கோங்க. புதினால ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆனியன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் நான் 250 grams ஆட் பண்ணுறேன். இது கூட உங்கள் இஷ்டம், நீங்கள் கொறிச்சி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இடியாப்பத்தில் சால்ட் இருக்கும், அதனால பன்னீரில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே மோஸ்ட்லி நம்ம லெமன் போட்டு பண்ணுவோம் இடியாப்பம், இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணி தேங்காய் பூவில் போட்டு பண்ணுவோமா. இந்த மாதிரி பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சும்மா ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ புதினா பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. மூடி வச்சுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இடியாப்பம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, சால்ட் ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இடியாப்பம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடியாப்பம் ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம், நைட் டின்னர் பண்ணலாம், வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வரும்போது, இல்லைன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் அன்றைக்கி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவது புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெசிபி ரெடியாக இருக்குது. புதினா பன்னீர் இடியாப்பம் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு